இரண்டாம் நாள் காலை வெயில் எப்படி அடிக்கிறது பாருங்க. இரண்டாம் நாள் காலை சிறப்பு வாங்க பாருங்க. சுத்தி எப்படி இருக்கு, செவப்பு பண்ணா இருக்கு பாருங்க. ஏங்க ஊர் சிறப்பு வாங்க, எப்படி சுத்தி பாருங்க. சிவப்பு மண்ணுங்க, கீழே கடப்பு ஃபுல்லா தங்க மட்டும் தாங்க. கால் வச்சாலே தங்கம் தான் கிடைக்கும். Guys, find the shelter in the middle of the desert. ஹாய் நண்பா, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சிறப்பூர் தேரிகாட்டில் நின்றுட்டுருக்கோம். ட்ரோனோட அந்த எங்கள் ஊரில் வியூ நல்லா இருக்குங்க. பார்க்குறது ஃபுல்லாக சோப் பண்ணி தான் பார்த்துட்டுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் 4 பேர் இங்கே வந்திருக்கோம். சும்மா அப்படி வீடியோ எடுத்துகிட்டு சும்மா அப்படியே எங்கள் ஊரில் உள்ள எல்லா ஸ்பாட்டையும் பார்த்துட்டு அப்படி போகலான்னு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பார்க்குறது வந்து ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக பனை மரம், வேறு வந்து கொல்லா மரம், நாவல் மரம், இதான் எங்கள் ஊரில் ஃபுல்லாக இங்கே ஃபேமஸ்ஸு. பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து ஃபுல்லாக எப்போவும் வெயில் அடிச்சுட்டே தான் இருக்கும். மழை இங்கே அவ்வளோவா பெய்யாது. ஒரு டெசர்ட் கணக்காக தான், டெசர்ட் மாதிரி தான் எதுவும். ஃபுல்லாக அங்கே சிவப்பு கலர் மண்ணில் தான் இருக்கும். நம்ம கடல் மண்ணில் எப்படி நடக்கிறோமோ அதே ஃபீல் தான் எங்கள் மண்ணிலையும் நடக்கும்போது இதாகும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் அடிக்கடி இங்கே முயல் பிடிக்கிறதுக்கு வரோம். இந்த இன்னொரு மேடு இருக்குது பாருங்கள், அப்படி இந்த சுற்றி அந்த வேலி அடைச்சிருக்க இடத்துல தான் நாங்கள் வந்து முயலுக்கு கண்ணி வைப்போம். அந்த சைடு கரெக்டாக முயல் போகும்போது அதில் மாட்டிவிட பார்த்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ஒரு நாள் நேற்று அங்கே கிரிக்கெட் மேட்ச் நடந்து பார்த்துடுங்க. அங்கே தான் அந்த மேட்ச்சில் ஜெயித்தோம். கிரிக்கெட் மேட்ச் 2 எங்கள் ஊர் கோயில் பிரஸ்ட்டை மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் நாங்கள் வச்சு போட்டோம். நாங்கள் ஜெயித்தோம் பார்த்துடுங்க கிரிக்கெட் மேட்ச்சில். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்பாட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் ஊருக்கு வாங்க கண்டிப்பாக எல்லோரும். சூப்பராக இருக்கும் ஸ்பாட்டு, பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. சுற்றி வியூ சூப்பராக இருக்குங்க. ஆனால் வந்து ஃபுல்லாக அங்கே வெயில் அவ்வளோந்தான். வேறு வந்து இங்கே ஃபுல்லாக இயற்கையில் நிறைய எங்கள் ஊரில் ஃபுல்லாக அந்த கிழங்கு பயணி தான் ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில். கரெக்டாக அது வந்து எப்போவாச்சும் தான் இங்கே அந்த சீசன் இருக்கும். எப்போவுமே நீங்கள் நினைக்க போல் இதாகாது. கொல்லாம்பழம் சீசன் வந்து இங்கே பார்த்திங்கன்னா மே மாதம் கொல்லாம்பழம் சீசன். அடுத்து வந்து நாவல் பழம் பார்த்திங்கன்னா நவம்பரில் சீசன் வரும். எங்கள் ஊரில் எப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். நம்ம வேறு இடத்துல கொல்லாம்பழம் சீசன் இருக்கும்போது எங்கள் ஊரில் இருக்காது. இங்கே இருக்கும்போது எங்கள் ஊரில் சீசன் இருக்கும்போது வேறு ஒரு இடத்துல சீசன் இருக்காது. அப்படி தான் எங்கள் ஊர் பார்த்துட்டுங்க. எல்லா வளமும் அப்படி தான். எங்கள் ஊரில் எல்லா செடிகள் எல்லாம் அப்படி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறது முருங்கை தான். முருங்கையில் இங்கே நிறையா ஃபுல்லாக முருங்கை தான் ஃபேமஸ்ஸு. வெயில் ரொம்ப இருக்கனால இங்கே அவ்வளோவா செடிங்கள் எங்கள் ஊரில் இதாகாது. ஆனால் வந்து இப்போ நம்ம நிறைய இடத்துல போர் போட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் ஊரில் இப்போ நிறைய செடியெலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேபி. ஆனால் நல்லா வளரும். மண்ணை இப்போ நல்லா செழிப்பாயிட்டு பார்த்துடுங்க. ஒரு சில இடத்துல தான் மண் செட் ஆகுது. அங்கோத்தைக்கு தான் இந்த செடிகள்லாம் ரொம்ப அந்த காய்கறியெல்லாம் அங்கே செட் ஆகுது. மற்றபடி இப்போ நல்லா வளமான செழிப்பான இடமும் இருக்குது. அங்கே நிறைய பேர் காய்கறி அது இதுன்னு போட்டிருக்காங்க பார்த்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப எங்களுக்கு கவலையாக இருக்குது. நேற்று தான் அங்கே 3 நாள் ப்ரைஸ்ட்டை பார்த்துடுங்க. டக்குன்னு முடிச்சுடுங்க. எல்லாவட்டையும் எங்களுக்கு நேரம் போது நல்ல எல்லாவட்டையும் டக்குன்னு முடிஞ்ச போல் இருக்காது. இந்த வாட்டி என்னென்னா கரெக்டாக 1 மணிக்கு வரல 3 நாளும் முடிஞ்ச போல் ஆகிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது பார்த்துடுங்க. இன்றைக்கி சொந்த ஊர் எங்களுக்கு சிறப்பூர் பார்த்துடுங்க. நாங்கள் வந்து இருக்கிறது வந்து நாகர்கோவிலில் இருக்கோம். அடிக்கடி இங்கே ஃபங்க்ஷனுக்கு வர ஏதாச்சும் கல்யாண வீடு, மற்றபடி ஊர் ப்ரைஸ்டேக்கு கண்டிப்பாக வந்துடும். கல்யாண வீடு ஒரு மாதம் நான் லீவோட டைமில் எங்கள் ஊருக்கு வந்துடும். சிறப்பூருக்கு எனக்கு நாகர்கோவிலோட எங்கள் ஊர் தான் நல்லா பிடிக்கும் பார்த்துட்டுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு அவங்க சொந்த ஊர் தான் பிடிக்கும். அதே போல் எனக்கும் என் சொந்த ஊர் தான் எனக்கு நல்லா பிடிக்கும். சொந்த ஊரை போல் வேறு எந்த ஊரும் வந்துக்கிடாது. நமக்கு பிடிச்ச இது எல்லாம் அங்கே கிடைக்கும் பார்த்துட்டுங்க. அதனால் எனக்கு சொந்த ஊர் தான் எனக்கு நல்லா எங்கள் ஊர் பிடிக்கும் பார்த்துட்டுங்க. பாருங்கள் நாவல் மரம் பாருங்கள். இங்கே பாருங்கள் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா செல்ல மரம் இப்படி இருக்கும். ஆனால் அந்த செல்ல நாவல் மரம் இப்படி இருக்கும். செல்ல மரத்தில் நம்ம இப்படி கை வச்சே பறித்து சாப்பிட்டுக்கலாம். அந்த தாந்து இருக்கும் பார்த்துடுங்க. அந்த மண் அப்படி மேடு தூக்கி இருக்கனால அந்த மரம் வந்து
மரத்தில் உள்ள மூடு முங்கிடும், நம்ம கையை வச்சு இப்படி பறிச்சு சாப்பிடலாம். அது இங்கே ஒரு பெஸ்ட்டு பார்த்துடுங்க. மட்டும் இல்லாமல் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள், கூட்டமாக வச்சுருக்காங்க பாருங்கள். பழைய காலத்துலலாம் இப்படி கஷ்டப்பட்டு இது பண்ண மரம் தான் இப்படி நிற்கிது பார்த்துடுங்க. காலையிலே மக்கள் ஒரு குடம் தண்ணிலாம் எடுத்துட்டுங்க டெய்லியும் தண்ணி ஊற்ற வரவங்க பார்த்துடுங்க. அதனால தான் இப்போ நம்ம இந்த கனிகளை புசிக்க முடியுது நம்மளால். இவங்க தான் இந்த தாத்தா வந்து இங்கே ஃபுல்லாக பனை மரத்தில் பயணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே இப்போ அவ்வளோ பனை ஏறதுக்கு ஒருத்தர் இல்லை, இந்த தாத்தா பனை ஏறி பார்த்திங்கன்னா இங்கே இந்த மரத்தில் ஃபுல்லாக இவங்க தான் மரத்தில் பயணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது சீசன் பார்த்திங்கன்னா எப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த பயணி இதாகும், பயணி காய்க்கும். எப்போவும் நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து இதெல்லாம் நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமானது நண்பா. நல்லா இது பயணி முடிஞ்சால் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து வாங்க வரலாம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க்கணும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து கொல்லை மரம், பனை மரம், வேறு வந்து உடமரம் தான் ஃபுல்லாக பார்க்குறது. ஃபுல்லாக சிவப்பு மண் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ 4 பேர் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்து அடிக்கடி இப்படி சமையல் போட வரோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கிரில், நாங்கள் இது போட்ட கிரில் தான். இந்த கறிக்கட்டையை அப்படி நெருப்பாக்கி நாங்கள் அப்படி கங்காக்கி நாங்கள் அப்படி கிரில் போட்டுருவோம் பார்த்துடுங்க. சிக்கன் அடிக்கடி இங்கே வச்சு சிக்கன்லாம் சமையல் பண்ணோம். பசங்க எல்லோரும் அடிக்கடி சேர்ந்து மீட் பண்ணோம் ஊரில். அப்போ ஏதாச்சும் கிரில் நாங்கள் போட்டுருவோம். டெய்லியும் அந்த வர டைம்லாம் சிக்கனு கிரில் போட்டுருவோம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பயணி இந்த எடுப்பாங்க இப்படி கம்பு கட்டி பனை மரத்தில். யாராலும் இது டக்குன்னு பண்ண முடியாது, ரொம்ப இப்போலாம் இது யாரையும் மாட்டுக்காங்க ஒருத்தரும் பனை மரம். பார்த்திங்கன்னா இங்கே இந்த இப்போ சீசன் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த டைம் தான் கரெக்டாக எப்போவும் பயணிக்கு இந்த சீசன் ஆரம்பிக்கக்கூடிய டைமு. பார்த்திங்கன்னா இப்படி தான் இது பயணியில் பனை மரத்தில் இப்படி கம்பு கட்டி தான் மேலே பயணி எடுப்பாங்க. பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் சும்மா ஒரு வீடியோ எடுக்கலான்னு வந்தோம் பார்த்துக்கிடுங்க. இங்கே வந்து ஃபுல்லாக பார்க்குற அந்த ஃபுல்லாக நாங்கள் முயல் அது இதுன்னு கிடக்க பார்த்துக்கிடுங்க. இங்கே நைட்டு வந்து நாங்கள் சில நாள் ஹண்டிங் வரோம் நைட்டு. பார்த்தீங்கன்னா அப்போ எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் பார்த்துட்டுங்க. எங்கள் நிறைய அடிக்கடி எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன் நடக்கும், கல்யாண வீடு, பால் காய்ப்பு வீடு, அப்படி அது இதுன்னு நடக்கும். எங்கள் ஊரில் உள்ள மக்கள் ரொம்ப நல்லவங்க. பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்குன்னு தனியாக சாப்பாடு ஒதுக்கி வச்சுருவாங்க. ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பனை மரத்தில் படி வீட்டில் நாங்கள் கட்டுவாங்க பார்த்துடுங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இந்த பலன் கிடைக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டால் இந்த பலன் கிடைக்கும் பார்த்துட்டுங்க. நிறைய ப்ரொசீஜர் உண்டு. பானை கட்டுவாங்க, எடுத்து வந்து பயணி எடுக்குவாங்க. இந்த பயணியில் அந்த பனை மரத்தில் ஒரு பூ இருக்கும் பார்த்துடுங்க, அதை எடுக்குவாங்க. எடுக்கணுன்னு தான் அதுலேருந்து பயணி வரோம் பார்த்துடுங்க. சரி காய்ஸ், பார்ப்போம். நைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்.